சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பெரியசாமியை விடுவித்த உத்தரவு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது ரத்து செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். அமைச்சர் பெரியசாமி கடந்த 2006 முதல் 2010 ஆண்டு வரை வருவாய், சட்டம், சிறை மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்தபோது 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பெரியசாமி, அவரின் மனைவி பி சுசீலா, தற்போதைய பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய மகனுமான பி செந்தில்குமார், மற்றொரு மகன் பி பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கடந்த 2012 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் அனைவருமே குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரையுமே விடுவித்து திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கில் இருந்து விடுவித்த விசாரணை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2018 ஆண்டு மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்காக வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்ட தரப்பில் தங்களுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை கூறிய குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இல்லாதவை என்றும், சொத்துக்களை முறையாக கணக்கீடு செய்யாமல் தங்களுக்கு எதிரான இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே வழக்கிலிருந்து விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு தரப்பில் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல்களை விலக்கி வாதங்களானது வைக்கப்பட்டது. விசாரணை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன், சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பெரியசாமி, அவரது மனைவி சுசீலா, மகன்கள் செந்தில்குமார் மற்றும் பிரபு ஆகியோரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும், அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணை தினந்தோறும் நடத்தி 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட MP மற்றும் MLA-க்கள் பகுதிகளை இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.